கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே செஞ்சிக்குப்பம் கிராமத்தில் அரசின் தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் 3 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்தை பார்வையிட வந்த எம்எல்ஏ முன்னிலையில் ஒப்பந்ததாரருடன் பயனாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிராஜன். ஹரிராஜன், வணக்கம். விவரங்களை வழங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர்கள் மற்றும் கலைக்கூத்தாடிகள் என பல்வேறு சமூகத்தினர் சொந்த வீடு மற்றும் வீட்டுமனை இல்லாததால் பல்வேறு இடங்களில் தங்கி வந்தனர். இவர்கள் தங்களுக்கு வீடுகள் ஒதுக்க வேண்டும், வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் 100க்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுமனைகள் வழங்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த செஞ்சிக்குப்பம் கிராமத்தில் இருந்த அரசு இடத்தில் அனைவருக்கும் வீட்டுமனை ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கப்பட்டது. அந்த வீடுகள் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த வீட்டு கட்டுமான பணியை ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் வீடுகளை சரியாக கட்டாததால், மேலும் சிமெண்ட் குறைவாக போட்டு மணல் அதிகமாக போட்டதால் கட்டுமான பணிகள் தரம் குறைவாக இருந்ததால் நேற்று அந்த வீட்டில் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்தது. 2 வீடுகள் சுவர் இடிந்து விழுந்ததில் அந்த வீட்டில் உரிமையாளர்களாக கொடுக்கப்பட்டிருந்த 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனால் காயமடைந்தவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதை பற்றி தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் இன்று மதியம் சம்பவம் நடந்த செஞ்சிக்குப்பம் கிராமத்திற்கு நேரில் சென்று அந்த வீடுகள் இடிந்து விழுந்ததில் பாதிக்கப்பட்ட 3 பேருக்கும் ஆறுதல் கூறியதோடு கட்டுமான பணி தரம் குறைவாக செய்திருந்த ஒப்பந்ததாரரை கடுமையாக சாடியதோடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளையும் கடுமையாக சாடினார். இந்தமாரி கட்டுமான பணிகளில் இதுபோன்ற விபத்துகள் இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடாது. இந்த சம்பவத்தில் உரிய முறையில் கட்டுமான பணியை தொடர்ந்து செய்வதோடு தரமான முறையில் செய்ய வேண்டும் என பேசினார்.